சரி ஓகேங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே பாண்டியன் பிராண்ட்லேருந்து 2 100 வாலா வந்து வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸு. ஸோ பாண்டியன் பிராண்ட்லேருந்து வந்து ஒரு 100 வாலா வந்து நம்ம 2 வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் இப்போலாம் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இதில் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம வந்து தீபாவளி அன்றைக்கி அதை பார்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து வாங்கின ஃபெஸ்டிவல் கிராக்கர்ஸ், அதாவது பாலாஜி பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ இதோட அன்பாக்சிங் தான் இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். ஐயாமா என்ன பண்ணுறது நமக்கே தெரில. தெரியறதே ரொம்ப நேரம் ஆகுது. கரெக்டாக இருவா டே டே வா ஃபேஸ் பண்ணிப்போ ப்ளீஸ் பண்ணா. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பிரித்தாச்சு. பின்னாடி வந்து லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ கணேஷ் கிஃப்ட் பாக்ஸ் வந்து 25 ஐட்டம் இருக்குது. ஸோ வந்து ஒரு சின்ன பசங்க வந்து வெடிக்கணும்னா இது வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஏஜ் கீழே இருக்கிற பாக்ஸ் வந்து என்னோடய ஏஜ் ஏற்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது சின்ன பசங்க வெடிக்கணும்னா இது கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இவ்வளோ வெடி வந்து தராங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளோட ஃபேவரட் பிஜிலி கிராக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்பி மத்தாப்பு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 28 சோர்ஸான்னு நினைக்கிறேன். இது எனக்கு சரியாக தெரியல. ஸோ இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1 2 3 வேறு என்ன இருக்குது. அப்புறம் வந்து ஒரு 3 ஸ்பார்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. உரமாக வச்சுப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட் கொடுத்துருக்காங்க. 7 ஷாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த லக்ஷ்மி வெடி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கைஸ் இந்த பெரிய லக்ஷ்மி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் குட்டி குருவி வெடி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு குருவி வெடியும் கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே மட்டும் எடுனா. அப்புறம் வந்து ஒரு ரோல் கேப் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரோ பாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட், ஸ்மால் ஃப்ளவர் பாட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. புஷ்வானண்டா அது ஃப்ளவர் பாட்ஸ் இல்லை, புஷ்வானெல்லாம் ஒன்று தான்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக்கு சங்கு சக்கரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஷாட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்னொரு ஒரு ஸ்கை ஷாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாகுபலி ஸ்கை ஷாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்டோன். அப்புறம் ஒரு கார்ட்டூன், இதில் ஒரு 4-5 கார்ட்டூன் இருக்கும், அது கொடுத்துருக்காங்க. ஐயோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக் வெடி, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இந்த வெடி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, 25 ஐட்டம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது நான் காட்ட மறந்துட்டேன், ஜி பூம்பா இந்த வெடி ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லா வெடியும் நீங்கள் வந்து ஒரு சின்ன பசங்க ஒரு 5வது 6வதுலாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் முடிஞ்சு. இப்போ நம்ம அடுத்தது போகலாம். சரி ஓகே கைஸ், அடுத்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே செமையாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து 100 வாலா வந்து கொடுக்குறாங்க. ரொம்பவே செமையாக இருக்குது 100 வாலா. 100 வாலா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெயண்ட் 28 ஜெயண்ட் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ இது ஒன்று கொடுக்குறாங்க. அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 ஷாட் ஒன்று கொடுக்குறாங்க. 2 ஷாட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோட்டா பீம் ஷாட் ஒன்று வந்து கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதுவும் அதே தான், போன இதுவில் நம்ம பார்த்தோம் அதே இது தான். இதுவும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே வந்து ஒரே இது தான், கலர் மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகுது, அவ்வளோதான். இது கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஜீபோம்பா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4 ஸ்பார்க்லஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு 2 வெடி கொடுக்குறாங்க. நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னன்னு தெரில எனக்கு. ஒரு டைப் ஆஃப் ஃபவுண்டெயின் வெடி. இது ரெண்டுமே ஃபவுண்டெயின் தான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டான பிஜிலி வெடி. அடுத்து வந்து பேரட் வெடி ஒரு 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைகர் வெடி கொடுத்துருக்காங்க. கீழே மட்டும் காமி சரியா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃப்ளவர் பாட் வந்து ஒன்று கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாட்டை சொல்லுவாங்க, அது கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரம் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒன்று கிட்கேட்னு ஒரு வெடி.
அப்புறம் நம்ம எவமே வந்து காமிச்ச ஹைட்ரோ பாம் ஒன்று இருக்குது. அப்புறம் எலக்ட்ரிக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பிக் கிரவுண்ட் சக்கர் வந்து ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அவ்வளோதாங்க. இதான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கை ஷாட் ஒன்று, பெரிய ஸ்கை ஷாட் ஒன்று கொடுக்குறாங்க. ப்ளூம் எல்லோ ஸ்கை ஷாட் அப்படி சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்கை ஷாட் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு எனக்கு தெரில, மத்தாப்புன்னு நினைக்கிறேன் இது. அதுக்கப்புறம் வந்து இது குட்டியோண்டு ஒரு குருவி வெடி ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து இதில் எதுவுமே இல்லை. இதோ இது ஒன்று இருக்குது. அவ்வளோதான் கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது சேனல் நிறைய வீடியோஸ் கொட்டி கிடக்கு, போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த கிராக்கர்ஸ்லாம் எப்படி இருக்கு, இந்த வீடியோ எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு நீங்க என்னென்ன கிராக்கர்ஸ்லாம் வாங்குனீங்க அப்படிங்கறதையும் சொல்லிருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பண்ணி பிரஸ் பண்ணி அது மேல இருக்க ஆப்ஷன் ஆளுங்கிற ஆப்ஷன் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தீபாவளி அன்னைக்கு என்னென்ன பண்ண போறோம், அதாவது இதெல்லாம் வெடிக்க போறோம், அதுல உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ வந்து வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்து இருந்திருப்பீங்க, எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் என்ன இருக்கு சொல்றதுக்கு, உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன், அதாவது தீபாவளி வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.